சென்னை ராயப்பேட்டை காவல் நிலையம் எதிரில் உள்ள கடைகளில் குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. தமிழகத்துல குட்கா விற்பனை படுஜோராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல அரசியல் கட்சி தலைவர்களும் கூட குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய சூழல்ல சென்னையில குட்கா புகையிலை பொருட்கள் விற்பனை படுஜோராக நடந்து வருகிறதா இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி இருக்கிறது. கல்லூரி வாசல், கடைகளில் முகாமிட்டுள்ள சமூக விரோத கும்பல் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து விற்பனை செய்து வருகிறது. அரசால் தடை செய்யப்பட்டுள்ள குட்கா புகையிலை பொருட்கள் தமிழகம் முழுக்க அனைத்து பகுதிகளிலும் தடையின்றி கிடைக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டம் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் சென்னையில் தங்கு தடையின்றி சந்து பொந்தெங்கும் கிடைக்கிறது. குட்கா பொருட்கள் விற்பனையை தடுக்க வேண்டிய போலீசார் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அடிக்கடி கடைகளில் ஆய்வு நடத்திவிட்டும் செல்கின்றனர். இருப்பினும் கூட ஆய்வு நடத்திய அதே கடைகளில் திரும்பும் சில நாட்களுக்கு பிறகு விற்பனை செய்து வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வந்த நிலையில சென்னையில பல்வேறு கடைகள்ல எங்கெங்கெல்லாம் குட்கா கிடைக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில நாங்கள் கள ஆய்வு செய்த போது ராயப்பேட்டை காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய பல்வேறு கடைகள்ல இந்த குட்காவாது விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரை இந்த குட்கா விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சில கடைகளை பொறுத்த வரைக்கும் என்ன பொருள் வேண்டும் என்றெல்லாம் கூற தேவையில்லை. 120 ரூபாய் ஜிபே செய்து விட்டால் மட்டும் போதும். அவர்கள் மாத்திரை கொடுக்கக்கூடிய பிரவுன் கவரில் கொடுத்து இந்த குட்காவை விற்பனை செய்து வருகிறார்கள். இதற்கு சில கடைகளில் கோட்வேர்டும் வைத்திருக்கிறார்கள். இதற்கு இதனுடைய பிராண்ட் கூலிப் என்று கூறுகிறார்கள். அதனால் சிஎல் என்று கூறினால் சில கடைகளில் கொடுக்கிறார்கள், சில கடைகளில் பூஸ்ட் என்று கேட்டால் கொடுக்கிறார்கள். இது போன்ற சில கோட்வேர்டுகளும் வைத்திருப்பதால காவல்துறையினரும் இதுல கண்டுபிடிப்பதற்கும் சில சிக்கல்கள் இருக்குது என்று கூறுகின்றனர். அதே போல சென்னையில இந்த ராயப்பேட்டை பகுதி மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு பகுதிகளிலும் கிடைக்கிறது. ஏன் ராயப்பேட்டை பகுதியில் குறிப்பாக இங்கு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது என்றால், காவல்துறைக்கு வெறும் 100 மீட்டர் அருகாமையிலே இந்த கடைகளில் இந்த தங்கு தடையின்றி இந்த குட்கா விற்பனை செய்யப்படுவதே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக எழுந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.